Hi guys, welcome to Friendship Like. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க guys. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வியூஸ் மட்டும் தான் போதும், அது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்கிறாங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க guys. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் guys. இப்போ பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்பில் வந்துருங்க. வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பல் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9x16 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க காய்ஸ். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆல் டெம்ப்ளேட் லிங்க்னு கொடுத்துருக்கேன் காய்ஸ், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துறேன். இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா நான் மியூட் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு காப்பிரைட் இருந்ததுனால இதுவும் மியூட் பண்ணிட்டு டிக் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அளவு வச்சுன்னு கட் பண்ணிவிடுங்க காய்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இந்த ஜூம்னு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க காய்ஸ். கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கினேன். ஜூம் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் காய்ஸ் உங்களுக்கு, அதனால தான். அப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல வந்துடுங்க. வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை மீடியான்னு இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, அது மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க காய்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 5 ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். செலெக்ஷன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. இப்போது எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஜூம் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் பண்ணுங்க காய்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் எடிட்டிங் வீடியோஸ் மட்டும் தான் போடுவோம் காய்ஸ். உங்களுக்கு எடிட்டிங் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்குன்னா கூட சொல்லுங்கள் காய்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வீடியோஸ் மட்டும் தான் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸும் நம்ம ஜூம் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த இடத்துல வந்துடுங்க. வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா லேயரில் வாங்க, மீடியா வாங்க. இந்த டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் காய்ஸ். ஆல் டெம்ப்ளேட் லிங்கும் இருக்கும், அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க காய்ஸ். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை பிளெண்டிங்னு இருக்கு இல்லையா, இல்லை ஸ்க்ரீன் கொடுத்துருங்க காய்ஸ். பிளெண்டிங் வந்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக்குன்னு இருக்கும் இந்த டெம்ப்ளேட்டில், அது கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் லேயரில் வாங்க, மீடியா வாங்க. அப்போயே நம்ம ஒரு வீடியோஸ் கட் பண்ணி வச்சோம்ல காய்ஸ், அந்த கட் பண்ணி வீடியோ வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தூரம் கட் பண்ணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு ட்ரிம்மில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கட் பண்ணிங்க காய்ஸ். கட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க காய்ஸ். வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிங்க காய்ஸ், ஏன்னா கரெக்டாக இருக்கணும் அந்த இதுக்கும். இவ்வளோ தூரம் வச்சுட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்ட பிறகு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும்.
இப்போ கரெக்டாக வச்சுல காய்ஸ். இப்போ வந்துட்டுனா அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கில் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் வந்துட்டு ஸ்க்ரீனுன்னு கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். அந்த வீடியோஸை, அந்த டெம்ப்ளேட் வீடியோஸை கரெக்டாக இந்த இடத்துல எடுத்து வந்துச்சுருங்க காய்ஸ். வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணுற பிறகு இதில் பார்த்தீங்கன்னா க்ராப்பிங் இருக்குல்ல, அதில் க்ராப்பிங் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த மாதிரி ஃபெதர் லைட்டாக கூட்டிவிடுங்க. கூட்டிகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சாங்கை கூட நான் மியூட் பண்ணிடுறேன் காய்ஸ், இல்லை எனக்கு காப்பிரைட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விரலால் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க காய்ஸ் எல்லா ஃபோட்டோஸும். ஜூம் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா லைட்டாக நோ வந்துச்சுன்னா கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஜூம் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா 0.2, அதாவது பார்த்தீங்கன்னா 0.2ல் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க காய்ஸ். எல்லா ஃபோட்டோஸுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூம் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் லென்த் ஆகிடும். அப்போ கட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ ஆகிறதுக்கு நம்ம ஸ்லோ மோஷன் மாதிரி வரும் காய்ஸ். அதனால நம்ம இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் முன்னே வந்துடுங்க. முன்னே வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கெல்லாம் கிளிப் கிராபிஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மெமரி லைன் இருக்கு இல்லையா காய்ஸ், இந்த இது உங்கள்கிட்ட இல்லைன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் வரைக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு தேடிட்டு போனீங்கன்னா மெமரி லைன்னு ஒன்று வரும், இன்ட்ரோ. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணிட்டு அதனால தான் இந்த மெமரி லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு 1 இது பார்த்தீங்கன்னா 1 கொடுக்குறேன். இந்த மாதிரி 1 2 அப்படி கொடுத்து போங்க. பார்த்தீங்கன்னா கிளிப் ப்ரார்விஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 2. இந்த மாதிரி எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த 7 ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஆட் பண்ணிட்டோம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா மெமரி லைனாக இருக்கும். டிக் கொடுத்துருங்க. இப்போ டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் விக்னேட்னா பார்த்தீங்கன்னா இதான் விக்னேட்டு. இது வைக்கிறது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம், இல்லை வேண்டாம்னா அப்படி எடுத்துலாம். நான் வச்சுக்கிறேன் காய்ஸ். சில ஃபோட்டோஸ்க்கு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு டெமோ காட்டுறேன் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக எடிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சூப்பராக நம்ம எடிட் பண்ணிட்டோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டருக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு 1440 கொடுத்து ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துக்கோங்க. இது லோவில் இருந்துச்சுன்னா லோவில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐ கொடுத்துருங்க. ஐ கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த மாதிரி